திருச்சி அரியாமங்கலம் குப்பை கிடங்கு பிரச்சனைக்கு நம்ம திருவெரும்பூர் தாவேகா எம்எல்ஏ நவல்பட்டு விஜய் அவர்கள் ஒரு வித்தியாசமான தீர்வு சொல்லியிருக்கிறார். என்னங்க மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இதுக்கு போய் 40 கோடி ரூபாய் செலவழிச்சு இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பை பத்தி எல்லாம் நாம எதுக்கு கவலைப்படணும்? பயோ மைனிங் எல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இங்க இருக்கிற குப்பையை அள்ளி கொண்டு போய் அங்க இருக்கிற குழியில போட்டா பிரச்சனை தீர்ந்து போச்சு. செல்லூர் ராஜுவை விட மிகப்பெரிய ஒரு அறிவாளியை தாவேகா நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறது. என்ன சொல்றாரு கேளுங்க. அது என்ன ஒரு பயன்பாடு இல்லாம தான் இருக்கு. அந்த பாறை பயன்பாடு இல்லாம இருக்கிறது பாத்தீங்கன்னா 7 லட்சம் டன்னு மெட்ரிக் டன் இப்ப குப்பை இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான தீர்வு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க மறுசுழற்சி பண்றது ஒரு நாளைக்கு 850 டன் குப்பை இங்க வருது. மாநகராட்சியிலிருந்து வர்றது 850 டன் குப்பை. அப்ப இவங்களுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு? 1000 டன் கெப்பாசிட்டி தான் மறுசுழற்சி பண்றதுக்கான வசதி இருக்கு. அப்ப மீதி இருக்கிற குப்பை அப்படியே தான் இருக்கு. அது ஒரு கான்ட்ராக்ட் 40 கோடிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்டுக்காரர் 2 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கான்ட்ராக்ட் அவருக்கு என்னன்னா அதை சலிச்சு அந்த குப்பையையும் பிளாஸ்டிக் கழிவுகள் மண்ணையும் முதற்கொண்டு அப்படியே வெளில எடுத்துட்டு போகணுங்கிறது கான்ட்ராக்ட். இப்போ இதுவரையிலையும் கான்ட்ராக்ட் கொடுத்தும் கூட ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை. அதில் இவங்க கான்ட்ராக்டுங்க பேர்ல 40 கோடி அவங்க சலிச்சு குப்பையை எடுத்துட்டு போற 40 கோடி ஒரு ஃபண்டு இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாலும் இது மாற்று ஏற்கனவே ஒரு 45 கோடி கொடுத்து அது ஒண்ணுமே நடக்கல. அடுத்து 25 கோடி கொடுக்குறாங்க, அதுவும் நடக்கல. திருப்பி நீங்க ஒவ்வொரு தடையும் நிதி ஒதுக்கி இது யார்கிட்ட போகுது, இந்த பணம் யார் எடுத்துட்டு போறாங்க கண்ணுக்கு தெரியாம அது போயிட்டு இருக்கு. இது வழிதாங்க. துவாகுடியில பாறைக்குழி கிட்டத்தட்ட 1500 அடி 1200 அடி பள்ளம் இருக்கு. கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. 200 அடி 300 அடின்னு பாத்தீங்கன்னா கீழே டெப்த் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. இதை விட சுற்றுச்சூழல் பாதிப்பெல்லாம் அங்க வராது.